எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் சுகாதாரத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு எத்தனையோ நம்ம சம்பாதிக்கிறோம், அது செலவு பண்ணுறோம். பட் அதில் முக்கியமான செலவு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணால் நம்மளோட மற்ற தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ண முடியாமல் போகலாம். மற்ற தேவைகள்னால் குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாம் நல்லா வரணுங்கிற அந்த இது. ஸோ நம்ம ஆரோக்கியத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டாதான் அந்த மற்ற ஆரோக்கியத்துக்கு உண்டான நம்ம பண்ற செலவை குறைச்சாதான் நம்மளோட மற்ற நீட்ஸ் என்னமோ அதை நம்ம பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த ஹெல்த்துக்கு ஆகிற செலவு தான் இன்னைக்கு உலகத்திலேயே எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா உடம்பு கெட்டதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட செலவு. வைத்தியம் பண்றதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்றதுக்கே நிறைய செலவு. அப்புறம் வைத்தியம் பண்றது, சில வைத்தியங்கள் ஒரு தடவை பண்ணா போதுங்கிற மாதிரி. ஆனா பெரும்பாலான வைத்தியங்கள் நீண்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வருது. ஸோ அதுக்குண்டான செலவு. ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயாலிசிஸ், கிட்னி கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. கிட்னி கெட்டு டயாலிசிஸ் பண்றோம்னா ஒவ்வொரு டயாலிசிஸ் பண்றப்பையும் செலவு பார்த்தா குறைவா இருக்கும். ஆனா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள்னு பண்றப்ப, மாசத்துக்கு பண்றப்ப ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சேமிப்பு அதை ஃபுல்லா குறைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டை வித்துட்டு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உறவினர்களாலையும் அந்த உசுரை விட்டுற முடியாது. ஸோ அந்த டயாலிசிஸ் பண்ண இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளோட உயிரோடு இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எவ்வளவோ வியாதிகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளையும் இழந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனும் நம்ம வறுமையில விட்டுட்டு போற மாதிரி ஆயிடும். நம்ம ஒழுங்கா ஆரோக்கியமா இல்லைன்னா. ஸோ நம்ம உடம்புக்கு பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வியாதி வந்துட்டா முடிஞ்ச வரைக்கும் மக்களுங்க யாரும் கையில இருந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கிற ஒரு இது. அதுக்காக உலகம் ஃபுல்லாவே நிறைய ஸ்கீம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருது. நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் அது மாதிரி மக்களுங்க கையில இருந்து நிறைய செலவு பண்ணி ஏழ்மை நிலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மக்களோட வைத்தியத்துக்கு உண்டான பொறுப்பை கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வருது. இதனால பொதுமக்களோட செலவை குறைக்கணும், ஹெல்த் ரிலேட்டட் செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட், சாதா ஜுரம் இந்த மாதிரி சின்ன சின்னது ரொட்டீனா எல்லாருக்கும் வர்றது சகஜம். இருமல், சளி, ஜுரம், வயிற்று வலின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் மக்கள் போனா செலவு பண்றாங்கன்னு சொல்லி தான் பிரைமரி ஹெல்த் சென்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட கொலாபரேஷன்ல நிறைய ஸ்கீம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்காக மக்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டெவலப் பண்றப்பயே கூடவே அடுத்தது டெர்ஷியரி கேர் சென்டர், அதாவது பெரிய பெரிய வியாதிகளுக்கு நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஸோ சின்ன ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ற மாதிரியே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ மக்களோட செலவு குறையும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, PMSSY. இது மெயினா டெர்ஷியரி கேர்னு சொல்ற 3ஆம் நிலை மருத்துவமனைகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டு எல்லா ஸ்டேட்லயும் ஒரு எய்ம்ஸ் வேணும். ஆரம்பத்தில் ஒரு 2-3 இடத்துல தான் இந்தியாவிலேயே எய்ம்ஸ்ங்கிற இந்த பெரிய மருத்துவமனைகள் இருந்தது. எல்லா ஸ்டேட்லயும் குறைஞ்சது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒவ்வொரு எய்ம்ஸ் ஆரம்பிச்சாங்க. பட் எய்ம்ஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டா ஸ்டேட்டுக்கு போதுமா? பத்தாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணா இப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா வகையான மருத்துவமும் அந்த மருத்துவமனையில கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும்,
முன்னெல்லாம் வந்து ஜெனரல் மெடிசன் ஒரு டாக்டர் எல்லா வியாதியும் பார்ப்பாரு. அடுத்தது அது வளர வளர வியாதிகள் பெருக பெருக ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியா ஸ்பெஷலிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க எந்த உறுப்பு சொன்னாலும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட். தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்ல, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆபரேஷன் பண்ற ஸ்பெஷலிஸ்ட், மெடிசின் தர ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்குமே ரெண்டு டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அவ்வளோ அறிவியல் விஞ்ஞானம் வந்து வளர்ந்துட்டு வருது. அந்த விஞ்ஞானத்தோட வளர்ச்சியோட இது வந்து மக்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸையும் உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணி அதுக்குண்டான தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. என்ன நடவடிக்கைகள் எடுக்குது? ஃபர்ஸ்ட் வந்து முன்ன ஸ்பெஷலிஸ்டை உருவாக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் வந்து வேணும். ஸோ அதுக்காக நிறைய மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து, ஸோ எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பிஜி கோர்சஸ் வரணும் அப்படி சொல்லி அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பிஜி படிப்பு முடிச்சுட்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருங்க வெளியே வர்ற மாதிரி பண்றது. இது வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் இந்தியாவில். எப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்தா போதுமா, அவங்க டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கத்துக்கு கூட பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வேணும். ஸ்டாஃப் நர்ஸ்ல இருந்து அந்த டெக்னிக்கல் பீப்புள், அந்த ஸ்பெஷாலிட்டியில ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் டெக்னீஷியன் வந்துட்டாங்க. இப்ப அந்த ஸ்பெஷாலிட்டி டெக்னீஷியன் கோர்ஸ் எல்லாம் இப்ப பேராமெடிக்கல் காலேஜஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஸ்பெஷாலிட்டி டெக்னிக்கல் பர்சன், ஸோ அங்க வேலை செய்யற குரூப் டி வரைக்கும் அதை கிளீன் பண்றதுல இருந்து எல்லா இயற்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பையும் இது உருவாக்குது. ஸோ மக்களுக்கும் இது வந்து நன்மை பயக்குது. ஸோ நம்ம அரசு பொது மருத்துவமனையில எல்லா ஸ்பெஷலிஸ்டும் கொண்டுட்டா மக்களுக்காக செலவு பண்ணி பிரைவேட்டா போக வேண்டியது இல்லை. அதுக்காக தான் அந்த கான்செப்ட்ல இது கொண்டு வந்தது. ஸோ மக்கள் வந்து எல்லா நன்மைகளையும் வந்து நம்ம டெஸ்ட் ஜிஹெச்லயே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரும்பாலான மருத்துவமனைகள் இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா தான் பண்ணுது. அதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு இருக்காங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன் ஸ்கீம்னு சொல்லி. அதையும் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து டெர்ஷியரி கேர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வரைக்குமா அந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ டயக்னோஸ்டிக்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ரீயா பண்ணணும், மக்களுக்கு வந்து அவங்க நோய்க்காக செலவு பண்றது குறைவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ஸ்கீம், இந்த பர்டிகுலர் ஸ்கீம், இந்த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, இந்த பர்டிகுலர் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து பண்றது. ஸோ இதனால வந்து இந்தியாவில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நல்ல வளர்ச்சி இருக்கு. அது மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதை வந்து மக்களுங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இந்த சேவையை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் இந்த விவரம் போய் சேரணும் பப்ளிக்கு. அதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து இப்ப எடுக்கிறது. ஏன்னா நீங்க என்ன அந்த காலத்துல வந்து கவர்மெண்ட்னா அவ்வளவு தரம் இருக்காது, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காது, அந்த மாதிரி அப்படி இல்லை. இப்ப கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா வகையான வசதிகளையும் இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலையும் இருக்கணுங்கிற அளவுக்கு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ மக்களுக்கு வந்து செலவு குறையணும், தரமான வைத்தியம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இணைஞ்சு இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. இங்க பாண்டிச்சேரியும் அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், நிறைய மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லாம பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் நிறைய இருக்கு. ஸோ எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் பிஜி சீட் ஆரம்பிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பெஷலிஸ்டுங்களும் வருஷம் இங்க பாண்டிச்சேரியில நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சென்டர் இருக்கு. அதனால இங்க பாண்டிச்சேரி வந்து ஒரு ஹெல்த் டூரிசம் ஹப்பா மாத்தணுங்கிறது கவர்மெண்டோட ஒரு குறிக்கோள். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்குன்னு கூடிய சீக்கிரத்தில் ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வெப்சைட் வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ அதில் இங்கே பாண்டிச்சேரியில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, விலை குறைவா வைத்தியம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கொஞ்சமா சார்ஜ் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி, ஸோ அதையும் உங்களுக்கு தெரியும், பிஎம்ஜேஒய்ன்னு சொல்லி அந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தராங்க. ஸோ அந்த ஸ்கீம்ல அவங்க எல்லாம் இன்க்ளூட் பண்ண வச்சு, ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் போனாலும் அவங்களுக்கு செலவு குறைவா இருக்கணும், செலவு இல்லாமல் இருக்கணும் வைத்தியங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்க
வெளியே இருந்து நிறைய பேர் இப்ப சென்னைக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, நிறைய மாநிலங்கள்ல இருந்து வராங்க, வெளிநாடுகள்ல இருந்து நிறைய வராங்க. ஸோ சென்னைக்கு வராங்க, பாண்டிச்சேரியும் வந்து குறைவான காசுல நிறைய தரமான வைத்தியம் கிடைக்குது. என்னென்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்ன மெடிக்கல் காலேஜ்ல நல்லா இருக்கு, ஏன்னா எல்லா மெடிக்கல் காலேஜ்ல எல்லா ஸ்பெஷாலிட்டியும் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா சில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கார்டியாக் சர்ஜரி, இருதய அறுவை சிகிச்சை சம்பந்தமா நல்ல வைத்தியம் கிடைச்சா, இன்னொரு பிரைவேட் காலேஜ்ல மூட்டை மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ பிரைவேட் ஃபெசிலிட்டியும் என்னென்ன எங்க பாண்டிச்சேரியில் இருக்குன்னு சொல்லி நாங்க ப்ரொமோட் பண்ண போறோம் நாங்க. ஸோ அதனால பிளஸ் அவங்க வந்தாங்கன்னா இப்ப நோயாளி மட்டும் வைத்தியம் இல்லை, நோயாளி கூட அட்டெண்டர் வருவாங்க, அவங்க தங்குறதுக்கும் கம்ஃபர்டபுளா ஏற்பாடு பண்ணணும். பிளஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே ஒரு 4 நாள் 5 நாள் பேஷண்ட் வெளியே வந்தாலும் அடுத்து ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து ஃபாலோ அப்புக்கு இமீடியட்டா வர வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பேஷண்ட் தங்குறதுக்கு அவங்களே வந்து மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஒரு நல்ல ஹோட்டல்ஸோட ஒரு டைப் வச்சு குறைவான காசுல அவங்க தங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு ஃபாலோ அப்பை முடிச்சுட்டு போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் அந்த வெப்சைட்ல நாங்கள் கொண்டு வர போறோம். ஸோ ஓவரால் டோட்டல் காஸ்ட் வந்து மக்களுக்கு குறையணும், பிரைவேட்டா போனா கூட அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிக்கல் டூரிசம் இங்க டெவலப் பண்றதுக்கு அதுக்குண்டான இதுவும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே வரப்போகுது எல்லாருக்குமே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் இந்தியாவிலேயே ரொம்ப நல்லா ஹெல்த் ஸ்கீம் வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம மக்களுங்க வந்து எப்படி சம்பாதிக்கிறதுக்கு தொழில்துறையை உருவாக்குறோமோ அந்த மாதிரி சம்பாதிச்ச காசை ஹெல்த்துக்குன்னு சொல்லி செலவு பண்ணி சம்பாதிச்ச காசை குறைச்சி இல்லாமல் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச காசையும் தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹெல்த்தை வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் போய் சேரணும்னு சொல்லி எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வந்து நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல நம்ம உருவாக்கிட்டு வரோம். ஸோ நீங்க அந்த இதை வந்து மக்களுங்க நீங்க எல்லாம் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு உங்களோட மருத்துவ செலவை குறைக்கணுங்கிறத எங்களோட நோக்கம். நலவழித்துறையில நிறைய ஸ்கீம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த இப்போ பேசுறது. ஆனால் நலவழித்துறையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. மக்களுங்க சுபிட்சமாக வாழணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். ரெண்டாவது, வியாதி ஏதாவது வந்தாலும் அதுக்காக அவங்க கையிலேருந்து நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த நோக்கம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு இப்ப சம்பாதிச்சுக்கிற காசு ரெண்டையுமே வந்து நம்ம ஆரோக்கியம் சரியில்லைன்னா ஆரோக்கியத்துக்கு செலவு பண்றதுல சுத்தமா எல்லா காசும் அழிஞ்சிடும். அப்ப நம்ம அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு மக்களோட கல்விக்கு மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு காசு இல்லாம தடுமாறும். அடுத்த ஜென்ரேஷனை நம்ம டெவலப் பண்றதே கஷ்டமாயிடும். ஸோ இந்த சுகாதாரத்துறையில அப்படி என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு சமீப காலங்களில் அப்படின்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHMனு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்கீம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியா ஃபுல்லா நிறைய ஸ்டேட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஹெல்த் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சில ஸ்டேட்ல வந்து ஏற்கனவே ஹெல்த்ல மக்களுங்க நல்லா முன்னோக்கி போயிருக்காங்க. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய பண்ணிருக்கு, ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் நிறைய ஸ்டேட்ல நம்ம இந்தியாவிலேயே மக்களுங்களுக்கு நல்ல சுகாதாரத்தோட இது ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ ஸோ சுகாதார வசதிகள் அவ்வளவா இல்லாமல் நிறைய ஸ்டேட் வந்து பின்தங்கி இருந்தது. ஸோ இது எப்படியாவது சரி பண்ணணும். நாம ஒரு நாடு, இந்திய நாடு வந்து சுபிட்சமா இருக்கணும். ஒரு நாடுங்கிற போது சுபிட்சமா இருக்கணும். இந்த நாட்டில் ஒரு ஸ்டேட் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா நம்ம உடம்பு ஏழாக்க எல்லா உறுப்பும் நமக்கு முக்கியம். கை நல்லா இருக்குன்னு காலை விட்டுற முடியாது, கால் நல்லா இருக்குன்னு கையை விட்டுற முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா ஸ்டேட்டும் வந்து சுபிட்சமா இருக்கணும். அங்கிறதுக்காக தான் அதை சரி பண்றதுக்கு கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் NRHM நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். கிராமப்புறங்கள்ல வந்து மக்களுக்கு நல்ல சுகாதாரம் வசதிகள் போய் சேரணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் ரெண்டு பேருமே சேர்ந்து இதை கொண்டு வந்தாங்க.
ஒரு ஸ்கீம் இது. ஸோ இதனால வந்து என்னன்னா இந்த ஸ்கீம் வழியா ஏற்கனவே இருக்கிற ஆளுங்க பத்தாம ஃபீல்டு ஸ்டாஃப் கிராமப்புறங்களில் போய் வேலை செய்யறதுக்காக நிறைய ஹெல்த் எம்ப்ளாயீஸ் சுகாதார பணியாளர்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் போட்டு, ஸோ அதுக்கு அவங்க வேலை செய்யறதுக்கு அதுக்குண்டான மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அந்த சாதனங்கள்லாம் வாங்கி கொடுத்து, ஸோ மக்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வைத்திய வசதி போய் சேரணும்னு சொல்லி இதை பண்ணாங்க. இது நல்ல ரிசல்ட் கொடுக்கங்காட்டி இந்தியாவில் அப்போ கிராமம் மட்டும் முன்னேறினா பத்தாது, அர்பன், ஏன்னா இப்போ இந்தியாவே வந்து அர்பனைசேஷன் ஆகிட்டு வருது, ஃபுல்லாக மக்கள் வந்து நகரத்தை நோக்கி வராங்க, நகரமயம் ஆக்கிட்டு வருது. ஸோ இந்த நகரமயமாக்கிறதுல நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஈக்குவலாக சில தீமைகளும் இருக்கு. அர்பன் ஸ்லம்ஸ், ஸோ மக்கள் வந்து நகரத்துக்கு வந்து வேலை செஞ்சு ஸோ அந்த கொஞ்சோண்டு காசுல குடும்பம் நடத்துறப்ப இந்த நிறைய குடிசைகள் வந்து உருவாக பார்க்குது, ஸ்லம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி குடிசைகள் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய சுகாதாரம் கரெக்டாக போய் சேருதா? ஏன்னா எல்லாம் ஒன்றா ஓவர் கிரௌடிங் ஒரே இடத்துல ரொம்ப இருக்கிறப்ப அதனால பல வியாதிகள் அங்கே வர சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ அதனால நகரப்புறங்கள்லையும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், வியாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது தான் நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் சொல்லி அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நேஷனல் ஹெல்த் மிஷன் NHM தேசிய சுகாதார இயக்ககம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசாங்கங்களோட கலந்து இது பண்ணி NHMனு ஒன்னா கொண்டு வந்தாங்க, ரூரலையும் அர்பனையும் கம்பைன் பண்ணி. ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைச்சது, பிளஸ் இதன் மூலியமா வந்து மக்களுக்கு நல்ல சமுதாய சேவைகள் பண்ண முடிஞ்சது, சுகாதார சேவைகள் பண்ண முடிஞ்சது, என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதனா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க NHMல, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ஸ்கீம்னு சொல்லி. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கர்ப்பமான மகளிர் குழந்தைகள் ஆரோக்கியத்தை தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர வர இது மட்டுமே பத்தாது, மக்களுங்க சுபிட்சமா வாழணும்னா தொத்து வியாதிகள் இல்லாமல் இருக்கணும். NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொத்தா வியாதிகள், அதாவது இப்ப சுகர் பிபி, இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சுகர் பிபி வந்துருச்சுன்னா உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்பையும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ சுகர் பிபி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா உடம்புக்கு பல வியாதிகள் வராது. ஏன்னா சுகர் பிபி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் டேமேஜ் பண்ணி, ஆனால் வெளியே தெரியாது, பாதி உறுப்பு டேமேஜ் ஆனாதான் வெளியே அறிகுறி தெரியும். அதுக்கப்புறம் நிறைய வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும், உசுறு வாழ்றதுக்கு, வியாதியோட உசுறு வாழ்றதுக்கு நிறைய வைத்தியம் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வராம அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ எல்லா வியாதிக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணும். ஸோ பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் மட்டும் பத்தாது, குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது மட்டும் பத்தாது, தொற்ற வியாதி டிபி, லெப்ரசி, மலேரியா, ஃபைலேரியா, ஸோ இந்த மாதிரி தொற்ற வியாதிகள் நிறைய இருக்கு. ஸோ அதுவும் வந்து நாட்டில் வந்து குறைக்கணும், ஒழிக்கணும். தொத்தா வியாதிகள் இந்த சுகரு, பிபி, இந்த மென்டல் ஹெல்த், ஏன்னா இப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நமக்கு மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். நிறைய பேருக்கு இப்ப சொசைட்டி டெவலப் ஆக இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர வர ஸோ மக்களுக்கு வந்து மனப்பிரச்சனைகளும் நிறைய உருவாகுது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னென்ன குடும்பத்துல மனப்பிரச்சனைகள், ஏன்னா வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனை கொண்டு வந்து வீட்டில் விடுறது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை கொண்டு போய் வேலை செய்யற இடத்துல காட்டுறது, அதனால மக்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ஸோ அதனால எத்தனை பேர் வந்து வேலை செய்ய முடியாம போறாங்க, நம்ம மனசை இதனால பாதிச்சு. ஸோ அதனால மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தொத்தா வியாதிகளையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி நாட்டுக்குள்ளார ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மாநிலத்திலும் நல்லா டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ கர்ப்பமான மகளிர் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது, தொற்ற வியாதி, தொத்தா வியாதிகள், இது எல்லாத்தையுமே வந்து சமுதாயத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி. ஓகே, இதுக்கு வந்து இப்போ நம்ம நிறைய இதனால வந்து மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் உருவாகுது, பிளஸ் மக்களுக்கும் நல்ல சுகாதாரம் போய் சேருது குறைவான செலவுல. அவங்க நிறைய செலவு பண்ணாம கவர்மெண்ட்டே அதை ஆர்கனைஸ்டா பண்றதுனால மக்களுக்கு செலவு குறைவு, ஓவரால் செலவும் வந்து குறைவா இருக்கும் எல்லாம் ஆர்கனைஸ்டா பண்றப்ப. ஸோ இது வந்து நல்ல வைத்திய முறைகள் போய் மக்களுக்கு சேர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இது மட்டுமே பத்தாது, அடுத்து என்ன பண்ணணும்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிஎம் அபிம்னு சொல்லி ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து சப் சென்டர், பிரைமரி சென்டர் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு கீழே துணை ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். இதோ பில்டிங் டெவலப் பண்றதோ, இல்ல பிரைமரி சென்டர்ல பில்டிங் டெவலப் பண்றதோ, இல்ல டெர்ஷியரி கேர், இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து கிரிட்டிக்கல் கேர் பிளாக், ஸோ ரொம்ப அவசர சேவைகள் தரத்துக்கு உண்டான வசதிகள் பண்றதுன்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பில்டிங் கட்டுறதுக்கு வேண்டிய இது காசை தர்றது, பிளஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃப்ரீ டயக்னோசிஸ், மக்கள்கிட்ட எந்த காசும் வாங்காம டெஸ்ட் பண்றது, ஸோ மக்களுக்கு எந்த காசும் வாங்காம அவங்களுக்கு நல்லா வைத்தியம் பண்ணணும், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ டயக்னோசிஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த பிஎம் அபிம் ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட கொண்டு வந்தாங்க. அது ஸோ இது மட்டும் கொண்டு வந்தா பத்தாது, ஏதாவது நம்ம வந்து வியாதிகளை, இந்த தொற்ற வியாதிகளை ஒழிக்கணும் சீக்கிரமா, தொற்றா வியாதிகள் பெருசாகாம பார்த்துக்கணும், மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொற்றா வியாதிகள் அதிகம் வராம பார்த்துக்கணும். ஸோ தொற்ற வியாதி என்ன பண்றது, அதுக்கு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிபியை சீக்கிரமா ஒழிக்கணும் நாம, ஸோ லெப்ரசி இல்லாத இந்தியாவை உருவாக்கணும், டிபி இல்லாத இந்தியாவை உருவாக்கணும், ஸோ மலேரியா ஃபைலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி தொற்ற வியாதிகளை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து இந்த டிபி உலகத்திலேயே வந்து இந்தியாவில் தான் அதிகமான டிபி வியாதி இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஸோ டிபி இல்லாத இந்தியாவை எப்படியாவது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட், இருக்கிறதுலே காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் டிபிக்கு தராங்க இந்தியாவில். வெளிநாடுக்கு போனாலும் இதை விட நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடையாது. அது மாதிரி லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாம் தராங்க. ஸோ மருந்து கொடுத்து டிபியோட ஓரளவுக்கு இந்தியாவில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்தியாவில் குறைய ஆரம்பிச்சாலும் டிபி இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கு மக்களுங்க டிபி திரும்பி வராமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது, சத்தான ஆகாரம் சாப்பிட்டா டிபி வந்து சீக்கிரமா நல்லாவுது, திரும்பி மலார்னு வராதுன்னு சொல்லி டிபி நோயாளிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து அந்த டிபி நோயோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. 6 மாசம் வைத்தியம், 6 மாசத்துக்கு குறையா டிபிக்கு வைத்தியம் இன்னும் உலகத்துல கண்டுபிடிக்கல. 6 மாசம் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபினா 1.5 வருஷம் வரைக்கும் கூட மாத்திரை சாப்பிடணும். ஸோ அவங்க மாத்திரை சாப்பிட்டு முடிக்கிற காலத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் 1000 ரூபாய் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து அனுப்புது. அந்த காசை வச்சு அவங்க நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும், நல்லா இது பண்ணணும். பிளஸ் அவங்களால டிபி அது இருக்கிறப்ப சில டைம்ல முழுசா வேலைக்கு போக முடியாது, அதுக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷனாகவும் இது இருக்கட்டும். அவங்களோட வேலைக்கு போகாதால கொஞ்சம் ஏதாவது எக்கனாமிக்கல் லாஸ் ஏதாவது இது வந்தாலும் அதுக்கு இது காம்பன்சேட்டா இருக்குன்னு சொல்லி மாசம் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம நிக்ஷாய் போஷன் யோஜனான்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து மாசம் ஒவ்வொரு டிபி நோயாளிக்கும் சத்தான ஆகாரம் அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து பொருள்கள் தரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து நிக்ஷாய் மித்ரான்னு சொல்லி டிபி நண்பர்கள் நிறைய பேர் சொசைட்டியில வாலண்டியரியா வரணும்னு சொல்லி தேடி பிடிச்சி கவர்மெண்ட் அவங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து, ஸோ அவங்க மூலியமா வந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி காசை ஜென்ரேட் பண்ணி அந்த காசுல வந்து மாசம் டிபி பேஷண்ட்டுங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டிபி நோயாளிக்கு என்ன ஆகாரம் தரணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு, இவ்வளவு கிலோ கேலரிஸ் அவனுக்கு தரணும்னு சொல்லி. ஸோ அது பருப்பாவோ எண்ணெய் வகைகளாவோ இந்த மாதிரின்னு சொல்லி சத்தான ஆதாரமா தரணும்னு சொல்லி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வச்சிருக்கு. அது பிரகாரம் அவங்க அந்த நிக்ஷாய் மித்ரா அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள தர சொல்லி ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்ல ஒரு சப் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஒரு 10 பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணி நல்ல சத்தான உணவுகள் அவங்க டிபி நோயாளிக்கு போய் சேர்ற மாதிரி பாத்துக்குது. அது இல்லாம மாசம் 1000 ரூபாய் டைரக்டா கேஷாவும் பேங்க்ல போடுறாங்க. அது இல்லாம இந்த சத்தான உணவும் மாசம் உணவு பாக்கெட்டா தர்ற மாதிரி இது என்ன சமைக்காத மெட்டீரியல் வீட்டில் அவங்க சமைச்சுக்கிற மாதிரி பருப்பு எண்ணெய் வகைகள் அந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ டயக்னோசிஸ்ன்னு சொல்லி இது மட்டும் பார்த்தாது. சில டைம்ல மக்களுங்க வந்து பிரைவேட்டா போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றது, அதுக்குதான் வந்து பிஎம்ஜே பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க கவர்மெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் செலவு பண்ற மாதிரி அந்த ஸ்கீம் கொண்டது. உலகத்திலேயே வந்து பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதுதான்.
இந்த பிஎம்ஜேஒய் தான் உலகத்திலே இன்னைக்கு ஸ்டேஜில். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து ப்ரைவேட்டாக கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு அவசரத்துக்கு, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் சில பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட போயிடுவாங்க. ஸோ அந்த காசையும் வந்து கவர்மெண்ட் தரணும், அவங்க மக்களுங்க வந்து கையில் வந்து செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிஎம்ஜேஒய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. ஸோ இது எல்லாம் இவ்வளோ நடக்குது. இது நடக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணணும். அதுக்காக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்னு சொல்லி ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டிஜிட்டல் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாண்டிச்சேரியில் வந்து 10 லட்சம் 11 லட்சம் ஆளுங்களுக்கு நாங்கள் டிஜிட்டல் நம்பர் வந்து கொடுத்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே இன்னும் விட்டு போன கொஞ்சம் பேருக்கும் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த டிஜிட்டல் நம்பரை வந்து அவங்களுக்கு லிங்க் பண்ணிட்டா மக்களும் கொஞ்சம் இதுக்கு துணை புரிஞ்சு அவங்க டிஜிட்டல் நம்பர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, ஆதாரோட எல்லாம் லிங்க் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பரை கொண்டு வந்து கோட் பண்ணாங்கன்னா அவங்களோட ரெக்கார்டு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி ஃபுல்லாக ரெடியாக இருக்கும் க்ளவுட்ஸில். ஸோ எப்போ மட்டும் அவங்க ரெக்கார்டு வந்து அவங்க பேப்பர் குறைச்சிட்டா கூட அந்த ரெக்கார்டு நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். அந்த டிஜிட்டல் மிஷினில் அவங்க இதற்கு என்ன வைத்தியம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டு கிடைச்சதுன்னா அடுத்து என்ன மாதிரி வைத்தியம் பண்றதுன்னு முடிவு பண்றது டாக்டருங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா பழைய ஹிஸ்டரி தெரியலன்னா சில டைம்ல புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே எல்லாம் நடந்திருக்குன்னா ஸோ அதுலேருந்து அடுத்த வைத்தியம் என்ன பண்ணுது. ஸோ மக்களுக்கு குயிக்கா சுலபமா விரைவா நல்ல வைத்தியம் கிடைக்கும். அதுக்காக இந்த டிஜிட்டல் மிஷின் எல்லாம் உருவாக்க ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின் அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரோட ஹெல்த் ரெக்கார்டையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைஞ்சி ஸோ மக்களுக்கு நல்ல சுகாதாரமான வாழ்க்கையை தரணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கையில இருந்து காசு செலவு பண்ணாம ஆரோக்கியமான சமுதாயத்தை தரணுங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து இங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லாவோட ஸ்கீமை பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இதோட பயன் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறத எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் வேணும். நன்றி.